Hi everyone. Today's topic is law of transmissibility of forces. ஆக்சுவலி இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் பிரின்சிபல் நம்மளால் ரிஜிட் பாடிஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டிஃபார்மபிள் பாடிஸ்க்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. டிரான்ஸ்மிசிபிலிட்டி பிரின்சிபல் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் ரிஜிட் பாடிஸ் அண்ட் நாட் ஃபார் டிஃபார்மபிள் பாடிஸ். ஸோ வாட் இஸ் ரிஜிட் பாடி அண்ட் டிஃபார்மபிள் பாடிஸ்? ரிஜிட் பாடி. ஸோ ரிஜிட் பாடியை பொறுத்தவரையில் வி கான் ப்ரோக், அதாவது ரிஜிட் பாடியை நம்மளால் ப்ரோக் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரிஜிட் பாடிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம மெட்டல் ராட் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் ரிஜிட் பாடி? A solid body in which deformation is 0 or so small. ஸோ டிஃபார்மேஷன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஸ்ட்ரிச்சு, கம்ப்ரெஸ்ஸு, பெண்டு, அதாவது இப்போ ஒரு மெட்டீரியல் பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் ஏதாவது டேமேஜ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம டிஃபார்மேஷன்னு சொல்லுவோம். ஸோ ரிஜிட் பாடியில் எந்த ஒரு டிஃபார்மேஷனும் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த டிஃபார்மேஷன் நடந்தாலும் வெரி ஸ்மால் அமௌண்ட்டு தான் நமக்கு டிஃபார்மேஷன் இருக்கும். In rigid body, distance between any two sets of points on a rigid body remains constant. அதாவது இப்போ ஒரு மெட்டீரியல் பாடி எடுத்துட்டிங்கன்னா அந்த மெட்டீரியல் பாடியில் உள்ள எனி செட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இன் ரிஜிட் பாடி ஆல் த பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ ரிஜிட் பாடியில் இப்போ எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ரிஜிட் பாடியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே வில் மெயின்டைன் த சேம் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர். ஸோ இந்த மாதிரி சேம் பொசிஷன் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நம்மளால் ரிஜிட் பாடியோட ஷேப்பை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல. பட் ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி நமக்கு ரிஜிட் பாடி ப்ராக்டிக்கலி ஃபுல்லி ரிஜிட் பாடி, அதாவது பர்ஃபெக்டாக நமக்கு ஒரு ரிஜிட் பாடி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ மெட்டல் ராடே எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு மேலே அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு டேமேஜஸ் நடக்கும். ஸோ தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட்லி ரிஜிட் பாடி ப்ராக்டிக்கலி. அதாவது நமக்கு இப்போ பர்ஃபெக்டான ரிஜிட் பாடி கிடையவே கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஃபார்மேஷனாவது கிடைக்கும். பட் டிஃபார்மபிள் பாடிஸ் எடுத்துட்டோன்னு வைங்களேன், ஸோ அது ஈஸியாக நம்மளால் ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். when compared to deformable body, rigid body, in rigid body we can't break or we can't easily change the shape. Next one is a deformable body. Deformable body பொறுத்தவரையிலும் we can easily change its shape size. அதாவது இதில் இந்த மெட்டீரியல் பாடியில் என்ன பண்ணலான்னா நம்மளால் ஏதாவது எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி நம்மளால் அந்த மெட்டீரியலோட ஷேப்போ அல்லது வால்யூமோ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும்னா அதுதான் deformable body. In deformable body, all the points will not maintain the same position with respect to another points. அதாவது deformable bodyயில் உள்ள points with respect to another points it will not maintain the same position. அதாவது பொசிஷன் நமக்கு வேரி ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் பொசிஷனை மெயின்டைன் பண்ண முடியாததுனால தான் டிஃபார்மபிள் பாடியில் நம்மளால் ஈஸியாக ஷேப் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. டிஃபார்மேஷனும் கேன் அக்கர்ஸ் ஈஸிலி. ஸோ டிஃபார்மபிள் பாடிக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா க்ளே சொல்லலாம். ஸோ க்ளேவை பொறுத்தவரை நம்ம ஈஸியாக க்ளேவை யூஸ் பண்ணி நம்மளால் அதாவது க்ளேவில் நிறைய டாய்ஸ் செய்வாங்க. ஸோ இது ஈஸியாக ஷேப் சேஞ்ச் பண்ண முடியறதுனால தான் நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக திங்ஸ் செய்யறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ க்ளே இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அ டிஃபார்மபிள் பாடி. டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ டிரான்ஸ்மிசிபிலிட்டி பிரின்சிபல் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடி எடுத்துக்கோங்க. ஸோ ரிஜிட் பாடியை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் ட்ரா பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடியில் அட் பாயிண்ட் பி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை F1 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம லைன் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனை நம்ம டாட்டட் லைனில் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் இந்த லைனில் நமக்கு இப்போது ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா,
it tries to move the object in the direction of force. Here direction of force means line of action. ஸோ இந்த மாதிரி லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஆக்ட் ஆகும்போது இந்த ரிஜிட் பாடி வந்து நமக்கு லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் வந்து மூவ் ஆகும். இப்போது இந்த Qங்கிற பாயிண்டில் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோர்ஸும் வந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அகெயின் ரிஜிட் பாடி வந்து ஆல்சோ மூவ்ஸ் இன் திஸ் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒன்லி. பாயிண்ட்ஸ் தான் நமக்கு வேறு வேறு பாயிண்ட்ஸாக இருக்குது. பட் வந்து ஃபோர்ஸ் வந்து Pயில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் சரி, Qவில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் சரி, ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து நமக்கு சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் நமக்கு ரிஜிட் பாடி வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ அட் பாயிண்ட் ஆர், அதாவது வந்து இந்த இடத்துல அவுட் சைடு த ரிஜிட் பாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆறுங்கிற பாயிண்டில் வந்து நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸுமே வந்து நமக்கு சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அட் P, Q and R, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ்லேயே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நமக்கு லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ஆல் த 3 ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஃபோர்ஸஸ்மே வந்து நமக்கு ஈக்குவல் தான். பிகாஸ் எல்லா ஃபோர்ஸஸ்மே, அதாவது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸஸ்மே வந்து நமக்கு லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இதனால் வந்து நமக்கு ரிஜிட் பாடி வந்து சேம் லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் வந்து மூவ் ஆகுது. ஃபோர்ஸ், அதாவது வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் ஃபோர்ஸஸை கிவ்ஸ் சேம் மீனிங் ஒன்லி. ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்மளால் வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்லேருந்து வேறு பிளேஸில் வந்து எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோர்ஸஸ் ஈக்குவலான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது இந்த சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வேறு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனை விட்டு தள்ளி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் வந்து நமக்கு சேம் ஃபோர்ஸஸ் கிடையாது. Next one is a definition for transmissibility of forces. According to principle of transmissibility of force, the force can be transmitted from one point to another point on its line of action. அதாவது வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குங்க, PQRனு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த Pயில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து F1 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி பிரின்சிபலில் வந்து இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து இந்த ஃபோர்ஸை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் வந்து நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். ஹியர் டிரான்ஸ்மிட் மீன்ஸ் கேன் change. So the force can be transmitted from one point to another point on its line of action without causing any change in its motion of the object. அதாவது வந்து ஃபோர்ஸை வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸில் வந்து எந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம வேணாலும் டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அந்த ரிஜிட் பாடி வந்து அந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ இந்த ரிஜிட் பாடியோட மோஷனில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒன்லி நம்ம ஃபோர்ஸை மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். So the definition is, according to principle of transmissibility of force, the force can be transmitted from one point to another on its line of action without causing any change in its motion of the object. Then the conclusion for law of transmissibility of forces, transmissibility principle only applicable for rigid bodies, not for deformable bodies. Then the definition is, the point of application of a force can be moved anywhere along its line of action without changing the external reaction forces on a rigid body. அதாவது வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து எந்த பாயிண்டில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ரிஜிட் பாடியோட மூவ்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. Transmissibility principle does not change the condition of motion of the body. This is the explanation for law of transmissibility of forces. Thank you so much, friends.